இல்ல தலைவர் மிக தெளிவா கட்சி ஆரம்பிக்கும்போது சொன்னாரு. அதாவது இந்த இருக்கிற குறைந்தபட்ச காலகட்டத்துக்குள்ள, இத்தனை காலமாக என்னோட ரசிகர்களாக பயணித்தவர்கள நான் அரசியல் மயப்படுத்தணும். அப்படின்ற ஒரு வார்த்தைய அவர் முதல்லயே சொல்லிட்டாரு. இப்பன்ட்டு இல்ல. ஸோ இங்க வெறும் ரசிகர்களாக மட்டும் இல்லாம, ஒரு சினிமா பேசிக் கொண்டு வந்தவர்களை அரசியல் மயப்படுத்தி, அரசியல் பேச வைத்து, அதையும் டீசென்ட் பாலிடிக்ஸ், டீசென்ட் அப்ரோச் அப்படின்னு மாத்தி, ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்கள் இளைஞர்கள் எல்லாரையுமே ஒரு சரியான முறையில வழிநடத்தணும் அப்படின்ற இடத்துல, ஒரு ரசிகர்களாக மட்டுமே நீங்க ஒரு ரசிகர் சண்டை போடுறது போல, ஒரு சினிமா சண்டை போடுறது போலவோ, ஒரு சினிமாவுக்காக பேசுறது போலவோ அரசியல்ல பேசிட முடியாது. ஏன்னா இங்க கருத்துக்கள் முக்கியம். ஹிஸ்டரி டேட்டா முக்கியம். இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப கான்ஷியஸா நீங்க இருக்கணும் அப்படின்றதுக்கான அறிவுறுத்தல் தான் அது. அதற்காக ரசிகர் மனநிலையில இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கு போராட்ட காலத்துல தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு மாவட்ட வாரியாக ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்து போராடிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். களத்துல எவ்வளவு மக்கள் பணிகள் செஞ்சுட்டு இருக்கோன்றதை நம்ம பார்க்கிறோம். இணையதளத்துல இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கும், பொய் புரட்டுகளுக்கும் எந்த அளவுக்கு தரவுகளோடு நேர்மையாக ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து நம்முடைய ஐடி விங் பேசிட்டு இருக்கின்றதை நம்ம பார்க்கிறோம். இருந்தாலும் தன்னுடைய சார்பில் ஒரு முறை அதை அறிவுறுத்தி தலைவர் அவர்கள் சரியாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்.